டேய் கார்த்தி, டேய். சந்தோஷ், என்ன சந்தோஷ்? என்னடா இங்க வந்து படுத்திருக்க? ஏய், நான் எப்படி இங்க வந்தேன்? நீ எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியலையா? நீ வரலடா, நீ அடிச்ச சரக்கு அப்படி. டேய், நானும் அந்த அளவுக்கு சரக்கு அடிச்சேன். போடா, போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புடா. வா, போய் அவனுக்கு காஃபியை கொடு, போதை தெரியட்டும். மாயா, ஒரு நிமிஷம். உதட்டில் என்ன காயம்? கிச்சன்ல இடிச்சுக்கிட்டேன். பார்த்து வேலை செய்ய மாயா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நைட் என்ன காரியம் பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ண மாயா இப்படி கோவப்படுற? நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். என்ன கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தேன். கொஞ்சம் விட்டுருந்தா கொன்றுப்படா. யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்டா இப்படி பண்ற? நீயாவது என்ன தடுத்திருக்கலாம்ல மாயா. எங்க விட்ட? இங்க பார். சாரி மாயா, இனிமே இப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிற மாயா. சரோஜா, நாங்க கோயிலுக்கு போறோம், நீயும் வாமா. இல்ல, நான் வரலக்கா. வாமா, போயிட்டு வரலாம். இல்லக்கா, எனக்கு 3வது நாள் அதான். ஓ, சரி சரி. ஐயாக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா அவருக்கு நீ எடுத்து கொடுத்துருமா? சரிங்க. சரிம்மா, வாமா. என்ன மாயா, ஒரு மாதிரி இருக்க? வீட்டுல எங்க போயிட்டாங்க? பூஜாவும் செண்பகமும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் மாயா கண் கலங்கிட்டு இருக்க? இந்த பொண்ணுக்கோ என்ன மாதிரி நிலைமை வரக்கூடாது. என்ன சொல்ற? உயிருக்கு உயிரா காதலிச்சவனே இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டேன். அத நேர்ல பாக்குற வாழ்க்கை கொடுமையானது. மாயா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு சின்ன ஆசை சந்தோஷ். நான் சாகிறதுக்குள்ள அதை நிறைவேற்றி வை சந்தோஷ். ஏ மாயா, எதுக்கு கதவு சாத்துற? ப்ளீஸ் சந்தோஷ். உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசை சந்தோஷ். எந்த உரிமையாவது எனக்கு கொடுப்பியா?
இல்லை மாயா, இது எனக்கு தப்பா தோணுது. சந்தோஷ், என்னடா பண்றீங்க? ஒன்றும் இல்லடா. மாயா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு. ஓ, சந்தோஷ், உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காதடா சந்தோஷ். நான் வரேன்டா. என்ன மாயா, எமோஷன் ஆயிட்டியா? மறந்துடாத மாயா, நீ பழகு மாயா, வேணான்னு சொல்லலை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எல்லையே மீறாத மாயா. வரட்டுமா மாயா? மாயா, 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 மாயா. மாயா, மாயா, மாயா. நீ இந்த நிலைமைக்கு போக நான் நினைச்சு கூட பார்க்கல மாயா. எப்பயுமே தைரியமா இருக்க நீ எப்படி மாயா தற்கொலை முயற்சிக்கு போன? அவன் இல்லைனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? உனக்கு என்ன குறைச்சல் மாயா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நீ நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சந்தோஷ் தான் மாயா உன்னை ஏமாத்திட்டான். ஆனா நானும் உன்னை கைவிடல மாயா. என்ன சொல்ற கார்த்திக்? ஆமா மாயா, நான் உன்னை மனசார காதலிச்சேன் மாயா. நான் என் காதலை உங்ககிட்ட சொல்ல வரும்போது சந்தோஷம் அவன் காதலை என் மூலியமா உங்ககிட்ட சொல்ல வச்சிட்டான் மாயா. இப்போ நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் மாயா. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நம்ம 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் போட்ட பிச்சை தானே மாயா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ எப்படி மாயா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா சந்தோஷ் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் மாயா. ஆனா அவன் உன்னைய ஏமாத்திட்டான், என்னைய ஏமாத்திட்டான் மாயா. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பணக்காரனுங்க புத்தியே இப்படிதான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல மாயா. நீ மட்டும் மனசு வச்சினா நம்ம சந்தோஷமா வாழலாம் மாயா. இப்ப என்ன செய்யணும் கார்த்திக்? உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு மாயா, என்கிட்ட அறிவு இருக்கு. நம்ம 2 பேர் திறமையை ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில பணன்றது ஒரு பிரச்சனையாவே இருக்காது மாயா. இந்த உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்க மத்தியில நாமளும் நல்ல அந்தஸ்தோட வாழலாம் மாயா. புரியுதா மாயா?
பூஜாமா, சொல்லுங்கக்கா. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க. சரோஜாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஏன்க்கா? நேத்து ராத்திரி ஐயாவும் சரோஜாவும் அவளோட ரூம்ல தப்பா நடந்துக்கிட்டாங்கம்மா. ஆனா ஐயா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. உங்களுக்கு இது மட்டும்தான்க்கா தெரியும். எனக்கு அந்த சரோஜா யாருன்னு நல்லாவே தெரியும். யாருமா? உங்க ஐயா காலேஜ்ல லவ் பண்ண மாயா தான் இந்த சரோஜான்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏமா சும்மா இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வறுமை தான்க்கா. ஆமா, அந்த மாயா தான் சரோஜான்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நாள் அவரோட பர்ஸ்ல அவளோட போட்டோ பார்த்தேன். அதுல ஐ லவ் மாயான்னு எழுதிருந்ததுக்கா. ஐயோ, இந்த உலகத்துல யாருக்குமே வராத கொடுமை உனக்கு வந்திருக்குன்னு நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா. விடுங்கக்கா, அவருக்கு அதான் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஹலோ கார்த்திக். சொல்லு மாயா. நேத்து ராத்திரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததே. என்ன விஷயம் மாயா? உன் பிளான் படி சந்தோஷ் என் வலையில விழுந்துட்டான். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. மாயா, என் திட்டப்படி எனக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது மாயா. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ நான் சொல்கிறது மட்டும் செய் மாயா. சரி கார்த்திக். அப்புறம் நீ எதுவும் எல்லை மீறல? அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. சரி, ஓகே, வச்சிடுறேன். சந்தோஷ் என்னை ஏமாத்திட்டான்னு இங்க வந்தேன். ஆனா இன்னும் அவன் என்னையே நினைச்சிட்டு இருக்கான். நான் கார்த்திக் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கனே. நான் போற பாதை சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. ஏய் ஏய், யோ வரதா, ஏன் அழுகுற? ஐயா, ஒரு மணி நேரமா கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாயா. ஏய் ஐயா, என்னடா பண்ற? நான் என்ன பண்றேன்னு நீங்களே பாருங்கய்யா. என்னது? இங்க இருந்து இப்படியே போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்கய்யா. அப்படியே டேன் ஆகி கீழே வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கய்யா. எப்படி பார்த்தாலும் 3 மணி நேரம் ஆகும். இவன் கம்ப புடிச்சு கைரேகையா அழிஞ்சு போச்சியா. பாத்ரூம் போனா கம்பு பிடிக்கிறான், ரோட்ல நாய் போனா கம்பு பிடிக்கிறான், செண்பகத்தை பார்த்தா இன்னும் கம்ப இறுக்கி பிடிக்கிறான். ஐயா ஐயா, இவன் கையே எப்படி இருக்க, இவன் பிடிச்ச கம்பு எப்படி இருக்கும்? ஐயா, உங்க கையை காமியா. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, பாத்துக்க. உன் கையை காமி. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, நீயே பாத்துக்கோ. தம்பி, வணக்கம் சார். பெட்ரோல் அடிக்குது என்னன்னு பாரு. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் பாரு. ஓகே. சார் ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். ஏட்டு, டேபிள்ல ஈஸ்வரோட ஃபைல் இருக்கும். அதுல அவரோட கார் நம்பர் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். TN099994. ஓகே, வேற ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்றேன். ஓகே சார். டேய், இங்க வா. என்னங்க சார்? உங்க மேனேஜர் எங்க? இங்கே தான் சார் இருக்காங்க. அவரை உடனே வர சொல்லு. ஓகே சார். என்னங்க சார்?
ஆமா இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு? சார் இங்க 1000 வண்டி வரும் போகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது. அப்படியே சார் அடிக்கிறீங்க சார். சார் விடுங்க சார். உண்மையை சொல்றா, இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு? ஸ்டேட் மேனேஜர் கார்த்திக் சார் தான் சார் வண்டியை கொண்டு வந்து விட்டு போனாரு. போடா. அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சந்திக்கிறது நல்லதில்ல. இந்த மாதிரி பண்றது பூஜா பார்த்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சந்தோஷ், சொல்றது கேட்கவே மாட்டியா? சந்தோஷ் வேண்டாம். சந்தோஷ் விடு, கையை விடு. சந்தோஷ் ப்ளீஸ் விடுடா. என்னக்கா தூங்கலையா? என்னம்மா நடிக்கிற? இந்த கர்மத்தெல்லாம் உன் கண்ணால பார்க்கலாமா? என்னதான் இருந்தாலும் காதலிச்ச பொண்ணுகிட்ட கிடைக்கிற சந்தோஷம் என்கிட்ட கிடைக்காது இல்லக்கா. அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். எப்பதான் ஐயா உன் அன்பை புரிஞ்சுப்பாரோ தெரியலம்மா. நான் அன்பு காட்டுறதுக்கு தான் எனக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்காரு இல்லக்கா. எனக்கு அதுவே போதும். நீங்க போய் படுங்கக்கா.
ஒரு பெரிய மனுஷன் போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை வேணாமா? ஆமா, விடிஞ்சு இவ்வளவு நேரமாச்சு, நீ இப்பதான் பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்த ஐயா கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிறோம். டேய், உன் வேலை இங்கே மட்டும்தானே? பங்களா பக்கம் அடிக்கடி வர, ஒரு வேலை செண்பகத்தை ரூட்டு விரியா என்ன? பார்த்து நடந்துக்க, அது நம்ம ஆளு. என்ன அட்டா மூஞ்சியும் ஆளையும் பாரு. டேய் முத்து நில்றா. என்ன பத்தி சொன்ன சரி, என் கம்ப பத்தி சொன்ன சரி, என் கையில ரேகையே இல்லைன்னு சொன்ன அதுவும் சரி. ஆனா எனக்கும் செம்பவத்துக்கும் லிங்க் இருக்குன்னு சொன்னியே, அதான் சரியில்லை. இன்னொரு வாட்டி சொன்ன குப்பைக்கு பதில் நீ தான் போவ. போடா. ஒரு நல்ல ஃபிகரோட சொன்னாலும் பரவாயில்ல, செம்பகத்தோட லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டானே. என்னக்கா வந்துட்டாரா? இல்லம்மா, இன்னும் அவர் அங்கதான் இருக்காரு. வாங்கக்கா போய் பார்க்கலாம். அக்கா எனக்கு ஒரு கப் காஃபி. உன் மூஞ்சிக்கெல்லாம் காபி ஒரு கேடாடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. சீ, என்னக்கா இப்படி பேசுறீங்க? வாயை மூடி. ஐயா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக பூஜாமாவுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ சும்மா இருமா. இவளுங்களா காதலிக்கிறதே சுகத்துக்காக தான். அதான் இங்க கிடைக்குதே தாராளமா. இவளுக்கு என்ன? செண்பகமா, என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க? ஐயா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஐயா. நானா? நான் என்ன பண்ண? மறுபடியும் போய் சொல்லாதீங்க ஐயா. நேத்து ராத்திரி நீங்களும் சரோஜாவும் கூத்தடிச்சத நாங்க பார்த்தோம். செண்பகமா, என்ன பேசுறீங்க? செஞ்ச தப்ப மறைக்காதீங்க. அப்படி இல்லனா எதுக்கு சரோஜா ரூம்ல இருந்து வரீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. மறுபடியும் மறைக்கிறீங்க. நீங்க காலேஜ்ல காதலிச்ச பொண்ணு இந்த மாயா தான் சரோஜான்னு தெரிஞ்சு போச்சு. செண்பகமா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. சரோஜா, என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க? நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு ஐயா கிட்ட சொல்லு. ஏன் சந்தோஷ் மறைக்கிற? எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒத்துக்கோ. ஏ மாயா. சந்தோஷ், கார்த்திக், என்னாச்சு? ஏன் இப்படி வந்திருக்க? என்ன விர்ரா, இங்க என்னடா பிரச்சனை? டேய், இவங்கள நானும் மாதிரி தப்பு பண்ணதா சொல்றாங்கடா. அவங்களோட சேர்ந்து இவ்வளவு தப்பு பண்ணதா சொல்றாடா. மாயா வா. பூஜாமா, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன மாயா, என் திட்டெல்லாம் வீணா போச்சா? கார்த்திக், எதுவும் வீணா போகல. நீ அங்க போய் சந்தோஷ்க்கும் எனக்கும் தப்பு நடந்தது உண்மைதானு சொல்லு. அப்பதான் உன் திட்டம் சரியா நடக்கும். இதுக்கு மேலையும் தாமதிக்காத கார்த்திக். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சரி கார்த்திக், என்ன இதெல்லாம்? இது நான் அப்புறம் சொல்றேன் மாயா, நீ வா. என்னடா கார்த்திக்? என்ன நான் கேட்டே இருக்க, நீ பேசாம நிக்கிற? நீ நிக்கிறத பார்த்தா நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? ஆமாடா சந்தோஷ். என்னடா சொல்ற? சந்தோஷ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் அமைதியா கேளுடா. நைட் இங்க படுத்திருந்த நீ எப்படா மாயா ரூமுக்கு போன? அதான்டா எனக்கே தெரியல. இப்போ உனக்கு குழப்பமா இருக்குல்ல? சந்தோஷ், மாயாவோட தப்பு பண்ணதோ நீதான். பூஜா வயித்துல வளர குழந்தைக்கு அப்பாவும் நீதான்டா. என்னடா? ஆமாடா சந்தோஷ், நேற்று மாயா எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு நான் ஓடி வந்தேன்டா. அப்படி நான் வரும்போது தான் ஏதோ ஒன்று என்னை தாக்குச்சுடா சந்தோஷ். இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நம்ம யாரும் இங்கே இருக்க வேணாடா. நம்ம எல்லாரும் இந்த பங்களா விட்டு போயிடலாம்டா சந்தோஷ். நம்ம ஏன் போகணும் இந்த பங்களா விட்டுட்டு? எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் அம்பாள் கோயில்ல இருக்காரு. அவரை போய் பார்த்தா இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். யா ஐயோ செண்பகம்மா, அவங்களாம் வந்து இது எதுவும் பண்ண முடியாது. என் கோலத்தை பார்த்தீங்கல்ல, ஏதோ எனக்கு நடந்தது பரவாயில்ல. இதுவே உங்களில் யாருக்கா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய், செண்பகம் தான் சொல்றாங்கல்ல, போய் தான் பாப்பமேடா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ சந்தோஷ். டேய், நான் சொல்றதை நீ கேளுடா. போறோம். என்ன மன்னிச்சிட்டு பூஜா. ஒரு புருஷன் பொண்டாட்டிகிட்ட பேசக்கூடாத வார்த்தைலாம் சேர்த்து நான் அவனை திட்டேன். அப்புறம் நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப எனக்கு இப்ப புரியுது. இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நான் பிடிக்காம வேணா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா உனக்கு துரோகம் பண்ண நான் நினைச்சதே இல்லை பூஜா. இது மட்டும் நீ
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். நான் உங்களை என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேங்க. நாம கல்யாணம் பண்ணி இங்கே வந்த 2வது நாளே உங்கள் பர்ஸில் மாயாவோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அப்போவே உங்களோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என்னை தொடும்போது மாயாவை மறக்க இதுவே ஒரு மருந்தாக இருக்கும்னு நான் என்னையே முழுசாக உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமும் நீங்கள் மாயாவை சரோஜான்னு நம்ம பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போதான் இன்னமும் நீங்கள் மாயாவை மறக்க முடியாமல் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் மாயாவோட தப்பு பண்ணுறத நான் பார்த்தும் கூட உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டேன். ஆனால் இப்போதான் தெரியுது இங்கே நடந்ததுக்குள்ள காரணம் நீங்கள் இல்லைன்னு. இதுவே எனக்கு போதும் பூஜா. நீ என்னை எப்போ புரிஞ்சுக்கிட்ட, ஆனால் நான் உன்னை இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு பூஜா. சந்தோஷ், போலாமாடா? போலாம்டா. பூஜா, எல்லாம் பத்திரமா இருங்க. எக்காரணத்து கொண்டு யாரும் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம். நாங்கள் எப்படியா சாமியார் கூப்பிட்டு வந்துடும். எல்லா பிரச்சனையும் தீந்துரும். பாத்துங்க. வாடா போலாம். டேய் வரதா, கொஞ்சம் கதவு மூடுறா. ஆட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மாட்டுக்கால் சூப் வைக்க சொன்னாலும் வைப்பேன், மட்டன் ஃப்ரை வறுக்க சொன்னாலும் வறுப்பேன், இட்லியில வர ஆவிய பார்க்க சொன்னாலும் பாப்பேன். ஆனா உண்மையான ஆவிய பார்க்க சொல்றாரே, அது என்னதானே பாக்கும்? பயத்துல நடுங்குதா சரக்கடிக்காதெல்லாம் நடுங்குதான்னு தெரியலையே. வெளியில போய் ஒரு பெக்கு போட்டா சரியாயிரும்னு நினைக்கிறேன். எப்படி போறது? அப்பாடா, நிம்மதியா ஒரு பெக்கு போட்டுட்டு வந்துட வேண்டியதான். நான் என்ன பண்ணேன்? ஐயோ நானா? ஆமா, நான் இல்லமா, நான் இல்லமா. ஏமா ஏமா பயப்படுற? ஏமா போய் மூஞ்ச கழுவிட்டு வா. கொஞ்ச நேரத்துல சாமியார் வந்துருவாரு. என்ன போ, பயப்படாத, போ போமா. குட் ஈவினிங் சார். சார், நீங்க ஒப்படைச்ச கேஸ்ல முக்கியமான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சேன் சார். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். அப்புறம் என்ன? கோ ஹெட். தேங்க்யூ சார்.
முத்து ஐயா வந்துட்டு போட. ஐயோ நான் போல வரதா நீ அது போட, சாமியார் வந்திருப்பாரு. இல்லங்க நான் போறேங்க. போடா, அவர் வந்தாதான் நமக்குலாம் விமோசனம். போடா போடா. சாமி, இந்த பங்களாவுக்குள்ள பெண்ணாசை நிறைவேறாத ஒரு மனிதன் இறந்திருக்கிறான். அவன்தான் இங்க அரூபமா அலைஞ்சுகிட்டு இருக்கிறான். இதுதான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நீங்க உடனே பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கிளியும் சர்வம் ஆனந்த பைரவி. அண்டத்தை தட்டு, ஆகாசத்தை தட்டு, என் முன்னால் தோன்றிடும் ஆவிய அனைத்தையும் கண் முன்னால் காட்டிவிடு. கரத்தை பிடித்து கருத்தை நெருக்கி சுண்டி இழுத்துவா அந்த அனுபவத்தை. என்ன கொண்டவங்க பொறியா இல்லையா? வரமாட்டேன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாயாவோட அழகா காட்டி என்ன மயக்கி கொண்டுட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கொஞ்சம் சாந்தமாய், கொஞ்சம் சாந்தமாய். வேதனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த பங்களாவுக்கு நீ எதுக்காக வந்த? இங்க நானா வரல சாமி. இந்த கார்த்திக் சொல்லிதான் செட்டியார் எஸ்டேட்டை வாங்குறதுக்காக வந்தேன். ஆனா வாங்க முடியாம திரும்பி தேனிக்கு போகும்போது தான் 4 ரவுடிங்க பணத்துக்காக என் காரை வழிமறிச்சாங்க. நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க?
ஈஸ்வர் 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 கார்த்தி என்னை காப்பாத்தி இந்த பங்களாவுக்கு அழைச்சிட்டு வந்தான். அப்பதான் மாயாவை பார்த்தேன். கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? யார் இவர் அடிபட்டு இருக்காரு? கார்த்திக், உனக்கு என்னாச்சு? என்ன விடு மாயா, இவர் என் ஃப்ரெண்ட் ஈஸ்வர். பணத்துக்காக ஒரு 4 பேர் இவர் அடிச்சு போட்டாங்க மாயா. நீ ஃபர்ஸ்ட் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு, நான் இதை வந்துடுறேன். சரி பார்த்து ஈஸ்வர். பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு மாயாவோட அழகு ஒரு மாற்றத்தை தந்துச்சு. தாய் இல்லாம வாழ்ந்த எனக்கு மாயாவோட அன்பும் பாசமும் ஒரு தாயோட உணர்வை கொடுத்துச்சு. அதுவே மாயா மேல காதலாவும் மாறுச்சு. ஒரு நாள் நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது கார்த்திக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாயாவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும் அதுக்கு பணம் இல்லாம தவிக்கிறத பார்த்து நான் பணம் கொடுத்து உதவுனேன். அதுக்கப்புறம் எங்க காதல் நெருக்கமாச்சு. மாயாவோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டாங்க. நான் பணம் இல்லாம செக் கொடுத்தேன். இது பிளாங்க் செக்டா, எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்து கட்டிடு. அதுக்கப்புறம் என்ன ஓவரா குடிக்க வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் இவங்களோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே கார்த்திகோட நாடகம் தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் மறைமுகமா தான் நடக்கணுமா? இல்ல மாயா, இப்பதானே ஈஸ்வரன்ற பேங்க் ஓபன் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போதும் மாயா. நமக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளும் எல்லாரும் மாதிரி ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி வாழலாம் மாயா. மாயா, என்ன மாயா பண்ணிக்கிட்டு இருக்க? ஈஸ்வர், அது வந்து அம்மா பத்தி பேசிட்டு இருந்தோம். மடியில படுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? தப்பா நினைக்காத ஈஸ்வர். சீ, உன்னை சாந்தமான பொண்ணு நினைச்சேன். ஆனா இப்படி சாக்கடையா இருப்பேன்னு நினைக்கலடி. ஈஸ்வர், என்ன பேசுற? மாயா முட்ரா பிச்சைக்கார பையல. என் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கூட்டி கொடுத்த. நீ எல்லாம் ஒரு நண்பன். விடியறதுக்குள்ள உங்க 2 பேருக்கு ஒரு முடிவு கட்டண்டா. பிளாங்க் செக்கை வச்சு என் லைஃப்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகலாம்னு நினைச்சேனடா. எடுத்துட்டியடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வேஸ்டா போச்சடா. உன்னை உயிரோட விட்டுறலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை உயிரோட விட்டா அது சரியா வராதுடா. அது எங்களுக்கு தான் ஆபத்து. விடுமா. என்ன கொன்னதுக்கு அப்புறமா இந்த பங்களாவில வெறும் அரூபமா சுத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கார்த்திகை பார்த்தேன். தாக்குனேன். கார்த்திகையும் சந்தோஷையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சு சந்தோஷுக்கும் பூஜாவுக்கும் ஒரு சில நல்லதும் பண்ணேன், கெட்டதும் பண்ணேன். அதுக்கப்புறம் மாயாவை இந்த பங்களாவில பார்த்ததும் கோவப்பட்டேன். எனக்கு நடந்ததுதான் சந்தோஷுக்கும் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திகையும் மாயாவையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு சந்தோஷ உருவத்துல போகும்போது பூஜாவோட தெய்வ பக்தி சந்தோஷ கலகம் இல்லாம காப்பாத்திருச்சு. இதுதான் சாமி நடந்தது. டேய், பணத்துக்காக வாட இவ்வளவு நாளைக்கு கூட பழகிட்டு இருந்தேன். டேய், என் சொத்து மேலே உனக்கு காசுன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே கொடுத்துருப்பேனடா. டேய், உன்னை நான் நண்பன் மாதிரியாடா நினைச்சேன். இந்த வீட்டில் சிரிசமமா உன்னையும் ஒரு முதலாளியா வச்சு அழகு பார்த்தேன்டா. எனக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? போடா மாயா, உன்னை உண்மையாக தாண்டி காதலிச்சு. எங்க அப்பா என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சப்ப கூட ஒவ்வொரு நாளையும் பொண்டாட்டியை தொடாம கஷ்டப்படுத்திருக்கேன்.
ஏய், பணத்துக்காக உடம்ப விற்கிறவளும் பணத்துக்காக காதல விற்கிறவளும் ஒண்ணுதாண்டி. அதுக்கு நீ உடம்பே வித்திருக்கலாண்டி. உனக்கு பணம் தாண்டி முக்கியம். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கடி. ஓடி. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணித்தான் நீ முக்தி அடைய வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் செய்யறேன். நீ இந்த தேங்காய் முக்கண்ணுக்குள்ளார வந்து இறங்கிடு. நீ முக்தி அடைஞ்சே கார்த்திக், மாயா, இந்தாங்க. இதுல இருக்கிறது ஈஸ்வருடைய ஆத்மா. பெருமாள் கோயில் மலை மேல கொண்டு போய் அங்கிருந்து போட்டுடுங்க. ஈஸ்வர், நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கலடா ஈஸ்வர். நீ தாண்டா உன்னை கொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்ட. என் லட்சியம் பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது தான். ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்கலை. நான் எதுலையுமே தோக்கக்கூடாது ஈஸ்வர். நான் ஜெயிச்சே ஆகணும் ஈஸ்வர். நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி எத்தனை ஆத்மா உருவானாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் ஈஸ்வர். என்ன பேசுற நீ? ஆமாம் மாயா, நான் திருந்துற மாதிரி நடித்தேன். நான் திருந்திட்டேன்னு நினச்சியா? நான் திருந்த மாட்டேன் மாயா. என்னை யாரும் திருத்தவும் முடியாது. கார்த்திக், நீ என்ன உண்மையை லவ் பண்ணன்னு சொன்னதுக்காக தான் என்னோட உண்மையான காதலை கூட கலங்கப்படுத்திக்கிட்ட. நமக்கு இவ்வளவு நடந்திருக்க. இதுக்கப்புறமும் நீ திருந்தலன்னா நீ மனுஷனே கிடையாது. இல்ல மாயா, நான் எப்பயுமே முன் வச்ச காலை பின் வச்சது இல்லை மாயா. பணம் இருக்கவங்க தானே மனுஷனா வாழ முடியும்னு சொன்னேன். நம்மக்கிட்ட தான் இப்போ பணமே இல்லையே. முதல்ல பணத்தை சம்பாதிப்போம் மாயா, அப்புறமா மனுஷனா வாழ்றதை பற்றி யோசிப்போம். கார்த்திக், இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ சொல்றத நான் செய்வேன். இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீ கேப்பியா கார்த்திக்? என்ன மாயா சொல்லு. எனக்காக நீ எவ்வளோ செஞ்சிருக்க. உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா மாயா? சொல்லு மாயா. கார்த்திக். மாயா, என்ன மாயா? மாயா, ஹே மாயா, ஹே என்ன மாயா, என்னாச்சு மாயா? கார்த்திக், நான் உன்னை உயிரோடு விட்டுட்டேன்னா பல பேரோட வாழ்க்கையை நீ கெடுத்துருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணோம். சேர்ந்தே சவம். சாரி கார்த்திக். மாயா, 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 கார்த்திக், மாயா.
சட்டத்தின் மூலமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டான். சாரி சந்தோஷ்.